தமிழ் மக்களுடைய மனதை கவர நம்முடைய முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். டெசோ மீண்டும் 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 சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இன்றைக்கு மாறிவிட்டது. வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் டெசோ மாநாடு, தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற தமிழ் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் அமைப்பின் சார்பாக நடத்தப்பட இருக்கின்ற ஒரு மாநாடு. திமுக தலைவர் கருணாநிதி அந்த அமைப்பிற்கு தலைவராக இருக்கின்றார். இந்த மாநாடு குறித்து நாம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் விவாதித்திருக்கின்றோம். இருந்தாலும் கூட மீண்டும் விவாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்று டெசோ மாநாடு பற்றிய ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். டெசோ மாநாட்டை எதிர்ப்பவர்கள், டெசோ அமைப்பை எதிர்ப்பவர்கள் ஈழத்திற்கு எதிரானவர்கள், தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிரானவர்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் நேற்று ஊடகங்களில் பதிவு செய்திருக்கின்றார். இந்த கருத்தை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அதேவேளை சென்னையில் நாளை தொடங்கி வருகின்ற 8ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 11ஆம் தேதி வரை பெண்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகளிர் அமைப்பின் சார்பாக இந்திய தேசிய மாதர் சம்மேளனம் என்ற அமைப்பின் சார்பாக ஒரு 4 நாள் அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டில் குறிப்பாக அவர்கள் விவாதிக்க இருப்பது ஈழப்போரில், இலங்கையில் நடைபெற்ற போரில் கணவனை இழந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பற்றி விவாதிக்க இருக்கின்றார்கள். இது ஒரு அகில இந்திய மாநாடு. இதேவேளை இன்னொரு புறம் வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் டெசோ மாநாடு நடைபெற இருக்கின்ற அதே தினத்தில் வேலூரிலே அதற்கு போட்டியாக இந்து ஈழ விடுதலை மாநாடு என்ற ஒரு மாநாட்டை இந்து மக்கள் கட்சி நடத்த இருப்பதாக இன்றைக்கு தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற பல்வேறு சூழ்நிலையில் ஈழம் என்பது இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் விவாதிப்பதற்கு மட்டுமே பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றதா, அல்லது ஈழத்தின் பெயரை சொல்லி ஈழம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அரசியல் மட்டுமே தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா? உண்மையான ஈழ அக்கறை, ஈழத்து மக்களை பற்றிய அக்கறை இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்றதா என்ற பல்வேறு கேள்விகள் நிச்சயமாக எழத்தான் செய்கின்றது. இது பற்றி நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நமது அரங்கத்திற்கு மதிமுகவை சேர்ந்த அந்திரிதாஸ் அவர்கள் வந்திருக்கின்றார். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கௌதம் சன்னா அவர்களும் நம் மத்தியிலே இருக்கின்றார். தொலைபேசி மூலமாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்பதை நினைவுபடுத்தி வாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை அந்திரிதாசிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொன்ன இந்த கருத்து பற்றி, டெசோவிற்கு எதிரானவர்கள், ஈழத்திற்கு எதிரானவர்கள் என்பதான அந்த கருத்து பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு சந்தர்ப்பவாத பேச்சு. அதாவது தமிழ் ஈழத்திற்கும் டெசோவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவேளை சம்பந்தப்படுத்தி பேசினால் அது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதாகத்தான் இருக்கும். கடந்த 30 ஆண்டுகளில் காலமாக கலைஞர் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த 3 முறை முதலமைச்சராக இருந்தபோது ஈழத்தமிழர்களுக்கு அது எந்த அமைப்பானாலும் சரி உதவி செய்திருக்கிறாரோ இல்லையோ, தொடர்ந்து உபத்திரம் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு வரலாற்று ரீதியான பல பதிவுகள் இருக்கிறது. ஆகவே தனக்கு ஏற்பட்ட அந்த தமிழர் விரோதி என்கின்ற அந்த முத்திரையை கழுவுவதற்காக தோழர் திருமா அவர்கள் ஓரளவுக்கு உணர்வுபூர்வமாக போராடக்கூடிய அவரை இன்றைக்கு அவருடைய சதி வலையிலே சிக்கி விடக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஏதாவது ஒன்றை செய்து, அதாவது பொய்யே சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஜமகாலத்தில் வடிகட்டிய பொய்களை எல்லாம் இன்றைக்கு அவிழ்த்து விட்டு இருக்கிறார். ஆனால் எல்லாம் வரலாற்று பதிவுகளாக இருக்கிறது. ஆகவே எதை சொன்னாலும் அவர் ஈழத்தை வைத்து தன்னுடைய துரோக முத்திரையை என்றைக்கும் அவர் கழுவிக் கொள்ள முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனுஷபுத்திரன், இதை பற்றி உங்களுடைய அடிப்படை கருத்து? அதாவது இன்னைக்கு இருக்க இந்த ஈழ அரசியல்ல முழுக்க கலைஞர் ஒரு துரோகி அப்படின்னு முத்திரை குத்துறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 91 ஈழ ஆதரவாளருங்கிற பேர்ல தான் திமுக அரசு கலைக்கப்பட்டது, அது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு டெசோ மாநாடு நடத்தப்படுகிற இந்த சூழல் என்பது நிச்சயமாக கலைஞர் இந்த பிரச்சனையை மிக தவறாக கையாளுகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். ஏனென்றால் ஈழப்படுகொலை நடந்தபோது மத்தியிலும் மாநிலத்திலும் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் மக்களுடைய எழுச்சியை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக உருவாக்கி மத்திய அரசிற்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பதற்கான
ஒரு சிறு முயற்சியை கூட, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கடமை அவர் முன் இருந்தது. ஆனால் தன்னுடைய அதிகாரம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் இன்னும் காங்கிரசினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த மிரட்டல்களுக்காகவும் பயந்து கொண்டு அவர் அந்த வரலாற்று சந்தர்ப்பத்தை தவறவிட்டார். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக கொன்று ஒழிக்கப்பட்டார்கள். ஈழப் போராட்டம் என்ற மகத்தான கனவு இரத்த வெள்ளத்திலும் கண்ணீரிலும் மூழ்கடிக்கப்பட்டது. அந்த காயத்தை, அந்த துயரத்தை இன்றைக்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மறக்க தயாராக இல்லை. திருமா அவர்கள் சொல்வது போல ஈழத்தை ஆதரிக்காதவர்கள், டிசோமா நாட்டை ஆதரிக்காதவர்கள் ஈழத்தினுடைய எதிரிகள் என்று சொல்கிறார். கலைஞரை ஆதரிக்கவில்லையே. டெசோமா நாட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து ஈழத்துக்கு ஆதரவாக தீர்மானம் போட மாட்டோம்னு அவரே சொல்லிட்டாரு. அப்ப முதல்ல அவர் வந்து ஈழத்துக்கு எதிரின்னு கலைஞர் தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நீங்க பேசுறப்ப ஆரம்பத்தில் ஒண்ணு சொன்னீங்க, அதாவது இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய பல ஈழ ஆதரவு மாநாடுகளை பற்றி. இது ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா, நம்ம பல கூட்டங்களை வெவ்வேறு அமைப்புகள் தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 வருஷமாக ஏராளமான கூட்டங்களும் போராட்டங்களும் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த டெசோ மாநாடு அதில் ஒன்று என்று சொல்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டம் இருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி இது ஈழத்தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதோ அவர்களுடைய விடுதலைக்காக முன்னிற்கக்கூடியதோ அல்ல. அப்ப இன்னும் சொல்ல போனால், கலைஞர் அவர்கள் தொடர்ந்து காங்கிரசனுடன் பேரங்களை பேசிக்கொண்டே இதை செய்வது என்பது ஒரு நியாயமற்ற விஷயம். இந்த மாநாட்டிற்கு எந்த விதமான மதிப்பும் உலகத் தமிழர்களுடைய இல்லை என்பதுதான் உண்மை. கௌதம் சொன்னா சொல்லுங்கள். இப்படி சொல்வது என்று எடுத்துக்கொண்டால் கருணாநிதியை பற்றிய முதலில் அந்த குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். அவரே ஈழத்தை ஆதரிக்காத போது டெசோ மாநாட்டை ஆதரிக்காதவர்கள், டெசோவை எதிர்ப்பவர்கள் ஈழத்திற்கு எதிரானவர்கள் என்ற கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகத் தமிழர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால், உலகத் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கின்றதா? டெசோ மாநாட்டை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பார்வை இருக்கிறது. அந்த பார்வையை இந்த இடத்திலே பதிவு செய்ய நாங்கள் விரும்புகின்றோம். முதலாவதாக, இந்த டெசோ மாநாடு 85க்கு பிறகு இப்போதுதான் முதன்முறையாக கூட்டப்படுகிறது. பல்வேறு எதிர்ப்பு கருத்துக்கள் அதன் மீது இருந்தாலும் கூட முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு பிறகு என்ன நடந்தது என்பது உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் 2006 தேர்தலோடு இந்த டெசோ மாநாட்டிற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. 2006 தேர்தலில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு குழப்பம், இந்த குழப்பத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் ஈழத்திற்காக போராடுகின்ற தலைவர்களிடையே உருவான ஒரு குழப்பம், அவர்கள் தவறான வழிகாட்டியதனால் வந்த விளைவு எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இங்கு தவறான வழிகாட்டுதல் செய்த தலைவர்கள் என்று நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? குறிப்பாக அன்றைக்கு இருந்த முன்னணியில் இருந்த இந்த பழ நெடுமாறன் அவர்கள், வைகோ போன்றவர்கள் எல்லாம் மிக தவறான வழியை இன்றை காட்டினார்கள் என்று இன்றைக்கு நாம் ஆய்வு செய்யும் போது நமக்கு என்ன மாதிரி அது தவறா போச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான தவறான வழி? முதலில் ஈழப் பிரச்சனை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லக்கூடியது, ஈழப் பிரச்சனை சர்வதேச பிரச்சனையோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தலைவர் திருமா அவர்கள் கூட தொடர்ச்சியாக ஏறக்குறைய 2009 அல்லது 2008 இறுதியிலிருந்து 2009 மார்ச் வரையில் நாங்கள் நடத்திய போராட்டங்கள் அத்தனையிலும் இது சர்வதேச பிரச்சனையோடு தொடர்புடைய பிரச்சனை என்று தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். தலைவர் அவர்கள் நிறைய இடத்தில் அதை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் நெடுமாறன், வைகோ போன்ற தலைவர்கள் இதை முற்றிலுமாக மறுத்து ஈழப் பிரச்சனை ஏதோ திமுகவின் எதிர்ப்பு பிரச்சனையாக மாற்றியதால் வந்த குழப்பம்தான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக நெடுமாறன் அவர்களை பொறுத்தவரை ஈழப் பிரச்சனை என்பது திமுகவிற்கு எதிர்ப்பான ஒரு, கருணாநிதிக்கு எதிர்ப்பான ஒரு இயக்கமாகத்தான் அதை அவர் பாவித்தார். வைகோ அவர்களுக்கு ஏற்கனவே திமுகவிலிருந்து பிரிந்து வந்த அந்த மனவழியோடு சேர்த்து இந்த பிரச்சனை முடிச்சு போட்டு பார்ப்பதற்கு எளிதாக இருந்தது. ஆனால் நான் சொல்ற தயவு செஞ்சுங்க, ஒரு விஷயம், மதிமுக தொடங்கி 18 ஆண்டுகள் முடிந்து விட்டது. பொதுவாக பொதுமக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன என்று சொன்னால், மதிமுகவிற்கு ஈழத்தை விட்டால் வேற பிரச்சனையே தெரியாதா, இங்குள்ள தமிழர்களை பற்றி பேசாமல் ஈழத்தமிழர்களை பற்றி மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அளவிற்கு, பொதுமக்கள் சொல்கின்ற அளவிற்கு 18 ஆண்டு காலமாக ஈழத்தமிழர் பிரச்சனையை நாங்கள் பேசியது போல எந்த கட்சியும் பேசவில்லை. அதற்காக நாங்கள் இழந்ததை போல எந்த கட்சியும் இழக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் தவறுதான வழிகாட்டுது. 40 ஆண்டு கால சரித்திரம் என்ன சொல்கிறது சொன்னால், கலைஞர் உபத்திரம் செய்வதிலேயே குறியாக இருந்தார். சமீபத்தில் முள்ளிவாய்க்காலுக்கு முன்னாடி இருந்து நீங்க எடுத்தீங்க சொன்னா கூட 14/10/2008 வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் பொழுது எல்லாம் சொல்றாங்க, அமைச்சர்கள் மத்திய அரசிலே பங்கு பெற்றிருக்கின்ற அமைச்சர்கள் ராஜினாமா செய்தால் போதும் கலைஞர் குறுக்கிட்டு, முதல்வராக இந்த கலைஞர் குறுக்கிட்டு, அமைச்சர்கள் என்ன 40 எம்பிக்களும் ராஜினாமா பண்ணலாம்னு சொன்ன 12 நாள்ல வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்த பொழுது
அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமலேயே என்ன பேசினார் கோபாலபுரத்தில் என்கின்ற செய்தியை சொல்லாமலேயே இவராக சொல்லிவிட்டார் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது. ஆகவே துரோகம் சமீப காலத்திலிருந்து எடுத்தாலும் சரி, 73 குட்டிமணியை காட்டி கொடுத்ததிலிருந்து எடுத்தாலும் சரி, அவருடைய 40 ஆண்டு கால வரலாறும் ஈழத்தமிழர்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தை மங்குகின்ற அளவிற்கு தான் அவருடைய துரோகம் துணை நின்று. அது இங்க பாத்தீங்கன்னா அது சர்வதேச பிரச்சனை, அதுல உலக அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம பேசலாம். நாம் அடிப்படையாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்க போகிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அது திடீர்னு நடந்த அல்லது நமக்கு வெளியே இருந்து நம்ம கேள்விப்பட்ட செய்தி அல்ல, தேதி உட்பட நமக்கு தெரியும். இது பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மிகப்பெரிய அழிவை அங்கே ஏற்படுத்த போகிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் இங்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கருத்தை திரட்டக்கூடிய ஒரு இடத்தில் திமுக போன்ற ஒரு பெரிய இயக்கம் இருந்தது. ஏன் அன்றைக்கு அவர்கள் பதவியை ராஜினாமா செய்வதற்கு எது தடையாக இருந்தது? இன்றைக்கு அமைச்சர்களை சிறையில் போடுகிறார்கள் என்பதற்காக சிறை நிரப்பு போராட்டங்களை எல்லாம் நடத்துகிறார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சம்பிக்க வைப்பதற்கு எது தடையாக இருந்தது? இது போன்ற ஒரு அழுத்தத்தை மத்திய அரசின் மீது கொடுத்திருந்தால் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய குரலை கேட்டிருக்க முடியும். அதன் மூலமாக ராஜபக்சேனுடைய அரசாங்கத்திற்கு, ராணுவத்திற்கு அவர்கள் ஒரு அழுத்தத்தை. நிச்சயமா அவர் வைத்த குற்றச்சாட்டு முற்றிலும் வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டு. நம்ம அது குறித்து நிச்சயமாக விவாதிப்போம். நம்ம மத்தியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் தாப்பாண்டியன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்ற அவருடைய கருத்தை கேட்கலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். டெசோ மாநாடு குறித்த ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டெசோ மாநாட்டை எதிர்ப்பவர்கள், டெசோ அமைப்பை எதிர்ப்பவர்கள் தமிழ் ஈழத்திற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தை திருமாவளவன் அவர்கள் நேற்று அந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்களும் தொடர்ந்து டெசோ மாநாட்டை எதிர்ப்பவர்கள், அந்த அடிப்படையில் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டெசோ மகாநாட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை. அவருக்கு பொழுது போகவில்லை. அவர் ஒரு கட்சிக்கு ஒரு மகாநாடு நடத்த வேண்டும் என அவர் முடிவெடுத்திருக்கிறார். அவரிடம் பணம் இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறார்கள், இடம் கிடைக்கிறது. எனவே அவர்கள் மகாநாட்டை நடத்துகிறார்கள். ஆனால் அவர் ஈழத்து மக்களை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லுவதை ஈழத்து மக்கள் ஏற்றுக்கொள்வதாக நம்புவதாக இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள சில அவருடைய நண்பர்கள் அவர் மீது உள்ள பற்று காரணமாக மீண்டும் மீண்டும் அவர்தான் தமிழினத்தின் காவலர், மற்றவர்கள் எல்லோரும் துரோகிகள் என்று சொல்லி வருகிறார்கள். அவர்கள் சுருக்கமாகவே சொல்லலாம், நான் கலைஞர் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் போகிறவன் தான் தமிழன், மற்றவர்கள் எல்லோரும் தமிழர்கள் என்றார். 2G வழக்கில் சிகார் சிறைக்கு போகிறவர்கள் மட்டும்தான் தியாகிகள், மற்றவர்கள் எல்லாம் தியாகிகளே அல்ல என்றும் சொல்லலாம். இல்ல, இதை தாண்டி டெசோ மாநாட்டில் ஒருவேளை தனி ஈழத்தை வலியுறுத்துவேன் என்ற ஒரு முடிவை கருணாநிதி எடுத்திருந்தால் நீங்கள் டெசோ மாநாட்டை ஆதரித்திருப்பீர்களா? அந்த தீர்மானத்தை நான் கட்டாயம் வரவேற்பேன். ஏனென்றால் இனிமேல் அந்த ஈழத்து தமிழ் மக்களுக்கு வேறு எந்த வகையிலும் தீர்வு காண்பது என்பது நடக்காது. இனி ஒட்டு போட்டு அவர்களை உட்கார வைக்க முடியாது. இது என் விருப்பமோ வெறுப்போ அல்ல, இது வரலாற்றில் இனிமேல் மீட்க முடியாத ஒரு வழி. அது ஈழ தமிழ் மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். சிங்களர்களும் அதற்கு கூடாது என்று நினைத்து அவர்கள் ஆயுதத்தை ஏந்துகிறார்கள். நன்றி, நன்றி ஐயா உங்களுக்கு. அவர் பேசுகின்ற பொழுது அதையே தான் முன்வைத்திருக்கின்றார். கருணாநிதிக்கு பின் செல்பவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் என்ற ஒரு மனநிலையில் இதை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு இழப்புகளை மதிமுக சந்தித்ததற்கு காரணமே ஈழ போராட்டத்தை பற்றி எங்களுடைய பேச்சு தான் என்ற பொழுது இதை எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கின்றீர்கள், திமுகவை எதிர்த்திருக்கக்கூடிய நிலையால் தான் இவர்கள் தொடர்ந்து ஈழ போராட்டத்தை எல்லாம் திமுகவோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தார்கள் என்று. திமுகவை ஆதரிக்கின்ற காரணத்தினால் தான் அல்லது அதிமுகவை எதிர்க்கின்ற காரணத்தினால் மட்டுமே திமுக செய்கின்ற தவறை எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கின்றது என்ற கோணத்தில்